தொழிற்சாலை வைக்கிறேன். மருதம் மாட்டு பண்ணையில மாடு 2000-3000 ஏக்கர்ல மேய்து பாருங்க. மாடு மேய்து பாருங்க. பாரு மேய்து. நீங்க பாரு, இதுக்கு ஒண்ணுமே வர வேண்டியதில்ல. பொட்டல் காடு போதும். ஆனா எதுவுமே வராதுங்க. புல்லு வருங்களா போடும். என்ன பண்றோம் பாரு. மாடு என்ன செய்யறேன்? 200 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன். 100 ஏக்கருக்கு 5 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன். அவன் பாட்டுக்கு சுதந்திரமா மேய்ஞ்சு திரிவான். இந்த பாரு, நீங்க வாங்க வச்சுட்டு தூக்கி சட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல ராஜா. அந்த வேலை கிடையாது. இங்க பாரு, நாடெங்களும் மேய்ச்சல் நிலம். அவன் சாப்பிடுற வாகை, அகத்தி, புல்லு எல்லாம் வளர்த்து விட்டுருவான். இல்ல பாரு, மரம் சாப்பிடுது பாரு, மேயுது பாரு, மேயும். பார்த்துக்கிட்டே எப்படி பாரு போகுது. இது எதுக்கு? இந்த இடத்துல ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு கொண்டு போறேன். எப்படி? மாடு கீழே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல காற்றாடியை போட்டுறேன். காற்றாலை மின்சாரம். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும்பா. காற்றாலை, இந்த காற்றாலையில இருந்து மின்சாரம் எடுத்துக்கிறேன். கீழே மாடு மேய்றான், அவனுக்கு எந்த தொல்லையும் இல்ல. மாடு மேயிற இடத்துல மாடு இவ்வளவு உயரம் இருந்ததுன்னா அதுக்கு மேல ஒரு 6 அடிக்கு சூரிய ஒளியில மின் தகட போட்டுறேன். இந்த போட்டிருக்கேன் பாரு. பாரு என்னை பாரு, நல்லா கவனி பாரு. எதுவும் கதை இல்ல, உண்மை. இந்த பாரு, சூரிய ஒளிக்கு கீழே ஆடு, மாடு, கோழி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம்? மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், மாடும் வளர்த்துக்கிறோம். சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரத்துல சூரியனுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் கிடையாது.